வணக்கம். இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம ஈகோஸ்பைக் ட்ரேடிங் டூல் பிளாட்ஃபார்மில் பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் சார்ட்டையும் சேர்த்து இப்போ ப்ரொவைட் பண்ணுறோம். இதோட யூசஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ இந்த பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் சார்ட்டில் என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது இதோட வேற ஒரு வெர்ஷன். சும்மா டெமோக்காக உங்களுக்கு எஜுகேஷனுக்காக இந்த பிளாட்ஃபார்ம் காட்டுறோம். இதில் ஆக்சுவலாக என்ன தெரியும்னா, ஒரு சைடு கால் ஆப்ஷனும் இன்னொரு சைடு புட் ஆப்ஷனும், ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அன்றைக்கி எந்த ஸ்ட்ரைக் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமோ அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸோடைய பை செல் இண்டிகேஷன் கொடுக்குற மாதிரி அதே ஈகோஸ்பைக்கோடது தான் இந்த ஆப்ஷன் சார்ட்டில் தெரியுது. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்றைக்கி வந்து 55,500 கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணியிருந்தோம். ரைட் ஹேண்ட் சைடில் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட்டாக ரெண்டுத்துக்கும் உள்ள சிமிலாரிட்டி என்ன, ஒற்றுமை என்ன அப்படின்னா, எதுவுமே இண்டிகேட்டரை பொறுத்தவரைக்கும் ரெண்டும் சேம் தான். என்ன மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் சார்ட் வந்து 770 ரேஞ்ச் பார், அதாவது ஒவ்வொரு குச்சியும் கிட்டத்தட்ட 38-40 பாயிண்ட்டை குறிக்குது. ஆனால் ஆப்ஷன் சார்ட்டில் ஒவ்வொரு குச்சியும் கிட்டத்தட்ட ஒரு 12 பாயிண்ட்டை குறிக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த ரேஞ்ச் பாரில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதனால் இப்போது பேங்க் நிஃப்டியில் ஒரு பை சிக்னலோ செல் சிக்னலோ வர சமயத்தில் இதை எப்படி நம்ம இந்த ஆப்ஷன் சார்ட்டில் ஒப்பிட்டு பார்க்க முடியும், நம்ப முடியுமா, தரமா அப்படின்றத டீட்டெயில்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆப்ஷன் சார்ட் இருக்குது. இதுதான் இந்த இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங். கரெக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப நிஃப்டியில் என்ன இண்டிகேஷன் கொடுக்குது, இது நம்ம ஆப்ஷன் சார்ட்டில் என்ன இண்டிகேஷன் கொடுக்குதுன்றதை நம்ம நோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்க, இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஓரளவு பை சிக்னல் கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓரளவு பையில் தான் ரொம்ப நேரம் கண்டினியூ ஆகிருக்கு. எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:17 ரிவர்சல் காட்டியிருக்கு. சரிங்களா? எங்கள் ஆப்ஷன் சார்ட்டில் 9:17 என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் வந்து செல்லுக்கு மாறுற மாதிரி காட்டியிருக்கு. இது கால் ஆப்ஷன். சரிங்களா? கால் ஆப்ஷனில் நம்ம வெறும் பையராக மட்டும் தான் இருக்கிறதுனால நம்ம எங்கெல்லாம் பை செல்லுங்க சிக்னல் கொடுக்குதுன்றதை மட்டும் கவனித்தா போதும். அதே இது இங்கே பார்த்தீங்கன்னா 9:18 இண்டெக்ஸ் சார்ட்டில் செல் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட இங்கே 9:17, இங்கே 9:18, கிட்டத்தட்ட ஒரே டைமில் தான் இது வந்து ரெண்டுமே அதோடைய ட்ரெண்டு மாறுறதை காமிச்சிருக்கு. அதுக்கப்புறமா இந்த இண்டெக்ஸ் சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா பை சிக்னல் வந்து 10:21 கொடுத்துருக்கு. சரிங்களா? ஏன்னா அது கால் ஆப்ஷன் இந்த சைடு இருக்கனால நம்ம 10:21 தான் இங்கே பை கொடுத்துருக்கு. ஆனால் இந்த சைடு நம்ம ஆப்ஷன் சார்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 9:58 இங்கே 10:20 கொடுத்தது இங்கே வந்து கிட்டத்தட்ட 10 மணிக்கே என்னென்னா ஓரளவு பை ட்ரெண்டுக்கு மாறிடுச்சுன்ற மாதிரி இது சிக்னல் கொடுத்துருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இதே ரெண்டு ஒரே அப் ட்ரெண்ட்லேயே இந்த பை சிக்னல்லையே இருந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த ரேஞ்ச் பாரோட அட்வான்டேஜையும் நீங்கள் இதில் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மேலே வால்டிலிட்டி சுத்தமாக இல்லை போல். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்லேயே மார்க்கெட் நின்றனால குச்சிகள் பாருங்கள் ஒரு கம்மியான குச்சிலே முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு இப்படி நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சிருந்தாலும் இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த குட்டி சார்ட்லேயே பார்க்க முடியுது. அப்படின்னா மார்க்கெட்டை வந்து 11 மணிக்கு மேலே சுத்தமாக மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதே இது இந்த சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் சிக்னல் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கு. பட் கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து ரீஎன்ட்ரி ஆகிறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. தொடர்ந்து பையிலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணலான்னா, ஆப்ஷன் சார்ட்டை நம்ம வந்து எதுக்காக இந்த ஆப்ஷன் சார்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, எப்படினாலும் இந்த பேங்க் நிஃப்டி இருக்கு இல்லையா, இந்த பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை பார்த்து நம்ம ஆப்ஷனில் தான் ட்ரேட் பண்ணுறோம். அதுக்கு டேரெக்டாக ஆப்ஷன் சார்ட்டே பார்த்தா எப்படி நல்லது தானே அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலையில் இந்த செல் சிக்னல் கொடுக்குது இல்லையா கால் ஆப்ஷனில், இந்த சார்ட்டை பாருங்கள். இது என்னமோ செல்லு கொடுத்தது கடகடன்னு கீழே விழுந்த மாதிரி இருக்குது, நல்லாவே ஃபால் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் இண்டெக்ஸ் சார்ட் வந்து கொஞ்சம் நிதாரணமாக வந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் பார்த்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும், நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 56,000 புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் வச்சுருக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளோட இண்டெக்ஸ் சார்ட் வச்சுருக்கிறோம். இதுக்கு முன்னாடி கால் ஆப்ஷனை பற்றி பார்த்தோம். இப்போ புட் ஆப்ஷனில் இது என்னென்னு பார்க்கலாம். இண்டெக்ஸ் சார்ட்டில் செல் சிக்னல் வர சமயத்தில் புட் ஆப்ஷன் சார்ட்டில் என்னென்னா பை சிக்னல் வரணும்.
ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் அப்போ பாருங்கள் ஓரளவு இந்த இடத்துல செல் வந்திருக்கு இல்லையா இண்டெக்ஸில், இது எப்போ நடந்திருக்குன்னா 9:18க்கு வந்திருக்கு. அதே சமயத்தில் 9:18 பக்கமாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள் 9:18 இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பை சிக்னலும் இல்லை, கம்ப்ளீட்டாக நெகட்டிவாக இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்கள் 9:18க்கு ஒரு செல் சிக்னல் வந்திருக்கு. ஆனால் இதே சமயத்தில் புட் ஆப்ஷன் சார்ட்டில் அப்படி நடக்கலை. அடுத்தது என்ன அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜ் மேலேயே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருந்துகிட்ருக்கு. ஆனால் ரொம்ப நேரம் இது ஒரே இடத்துல இருந்த சமயத்திலும் நம்ம புட் ஆப்ஷன் சார்ட் வந்து கொஞ்சம் படிப்படியாக கீழே வர மாதிரி இருந்திருக்கு. எப்போ வந்து இங்கே பை சிக்னல் கொடுத்துருக்குன்னா 9:29 இது இந்த மூவிங் ஆவரேஜெல்லாம் விட்டு இங்கே பிரேக் ஆகிற சமயத்தில் தான் இந்த 9:29 கரெக்டாக கீழே வர சமயத்தில் இது வந்து ஒரு பை சிக்னல் கொடுத்து ஓரளவு நல்ல ப்ராஃபிட்டை, அதாவது 940 கொடுத்த சிக்னல் வந்து 1040 கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் போய் நல்ல சிக்னல் தான் அது. இது இந்த இடத்துல தான் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, சடனாக நம்ம என்ட்ரு ஆகணுமா இல்லை எப்படி அப்படின்றது நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா கண்டினியூஸாக செல்லில் மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து புட் ஆப்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா 9:52க்கு, ஆனால் 9:52க்கே இங்கே சிக்னல் கொடுத்துருச்சு மொமெண்டம் வந்து ஓரளவு நெகட்டிவில் போகுது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறமா இங்கே ஒரே ஒரு ஆப்ஷன் பை சிக்னல் கொடுத்து அப்படியே கண்டினியூஸாக மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நிறைய ஓரளவு சிக்னல் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு பை சிக்னல் தான் அப்படியே மார்க்கெட் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதில் இந்த ரெண்டு சார்ட்லேயும் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே புட்டு இருக்குது, இங்கே கால் இருக்குது. நான் மாற்றிட்டேன், இண்டெக்ஸ் சார்ட்டை மாற்றியாச்சு. இந்த ரெண்டு சார்ட்லேயும் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இடத்த நீங்கள் கரெக்டாக பார்க்கலாம். இந்த நம்மளுடைய இந்த மூவிங் ஆவரேஜாக கரெக்டாக மார்க்கெட்டோட ட்ரெண்டை துல்லியமாக மேலேயும் கீழேயும் பிரிக்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இந்த மூவிங் ஆவரேஜ் வேலை பார்க்குது. இந்த மூவிங் ஆவரேஜோடு சேர்ந்து இந்த பேண்ட்ஸு, ஸோ பேண்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல இன்றைக்கி கன்சால்டேட் ஆகிற மார்க்கெட்டில் கூட ரொம்ப பாதுகாப்பாக நமக்கு கொண்டு போயிருக்கு. இதே தான் நீங்கள் புட் ஆப்ஷன்லேயும் பார்ப்பீங்க. கரெக்டாக மார்க்கெட் வந்து பாருங்கள் எப்போ கரெக்டாக இந்த ஆவரேஜ் விட்டு மேலே போகுதோ அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸாக இதே சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள், நோட் பண்ணி பாருங்கள் எங்களோட ஆப்ஷன் சார்ட் வந்து எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுன்ட்டு. வெறும் சிக்னல்ஸை மட்டும் பார்க்காம நீங்கள் வந்து இதில் இருக்கிற இந்த மூவிங் ஆவரேஜ், இந்த பேண்ட் இதெல்லாம் கூட கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வெறும் ஆப்ஷன் சார்ட்டாக இருந்தால் கூட ஆப்ஷன் சார்ட்டுக்கும் ரொம்ப கிளியராக ஒர்க் அவுட் ஆகும். இதை நீங்கள் இண்டெக்ஸ் சார்ட்டோடு சேர்த்து கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் அக்யூரேசி நல்லா இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, வணக்கம்.